திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு பிறகு சென்னையை பொறுத்தளவிற்கு கஞ்சா கடத்தல் போதை அதிகளவு சர்வசாதாரணமாக மாறிவிட்டதால் பட்ட பகலில் தேசிய மாநில கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலையை அடுத்து சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டுள்ளார். இதனால் புதிய கமிஷனர் பதவியேற்ற பிறகு சென்னையை மிக பெரிய அளவில் ரவுடிகளது லிஸ்டை தயார் செய்து ஒவ்வொருவரையும் தூக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 350 ரவுடிகள் திமுகவின் முக்கியமான அமைச்சர்களது கட்டுப்பாட்டில் இருப்பதால் கைது செய்யவா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருப்பதால் இதனால்தான் காவல்துறையினர் தங்களது வேலையை முழுமையாக செய்ய முடியவில்லை என்றும் செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் மிக பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை மாற்றக்கூடிய அனைத்து திறமையும் கொண்டவர். இந்த சூழ்நிலையில் சென்னையில் புதிதாக மாற்றப்பட்ட அருண் கமிஷனர் அவர்கள் லிஸ்டை தயார் செய்த பிறகு கைது நடவடிக்கையும் மேற்கொள்ள செய்தார். கைது செய்வதற்காக ரவுடிகளை தூக்கிய பொழுது திமுகவின் மேலிடத்திலிருந்து ஃபோன் கால் வந்ததால் அவர்களை கைது செய்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற தகவல்களை காவல்துறையினர் ரகசிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் நாம் பார்க்க வேண்டியது காவல்துறையினர்கள் அவர்களது வேலையை சரியாகத்தான் செய்கிறார்கள். ரவுடிகள் திமுகவின் முக்கியமான அமைச்சர்களது உதவிகளை பெற்றுவிட்டு அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதன் காரணமாகவும் கைது செய்தாலே அடுத்த நிமிடமே ஃபோன் கால் அமைச்சரிடமோ மற்றும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரிடமும் வரக்கூடிய நிலையில் திமுகவின் தூண்டுதலின் பெயரில்தான் தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை கஞ்சா அதிக அளவில் நடப்பதாக இதன் மூலமாக செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்று 2 வாரங்கள் ஆகியுள்ளது. இன்று வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து ரவுடிகளது லிஸ்டும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கைது நடவடிக்கை என்ற பெயரில் தற்பொழுது வரை 125 நபர்கள் லோக்கல் ரவுடிகளை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய கைதியாகவோ குற்றவாளியாகவோ இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தற்பொழுது திமுகவின் அடிமட்டத்தில் இருப்பதால் அவர்கள் இவர்களை பாதுகாத்து வைத்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒருபோதும் சட்ட ஒழுங்கை சீராக கொண்டு செல்ல முடியாது திமுக ஆட்சி இருக்கும் வரை என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. காவல்துறையினர்கள் மீது பழியை போடுவதை விட ஆட்சி மாற்றம் நடைபெற்றால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழகத்தில் ரவுடிக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கின்றத தகவலை பற்றி உங்களது கருத்துக்களையும் கூறுங்கள்.